அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் காலியாக உள்ள 151 மருத்துவ இடங்களை மத்திய தொகுப்பிற்கு அளித்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என்னவாக இருந்தது? முறையீடு செய்தவர்கள் என்ன கேட்டிருக்கிறார்கள்? விவரம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு ஒப்படைக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து இந்திய மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது. நீதிபதி PS நரசிம்மா தலைமையிலான அமர்வு முன்பு முறையீடானது முன்வைக்கப்பட்டது. அந்த முறையீட்டில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவில் மாற்றம் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக விரைந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என அகில இந்திய மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பில் முறையிடப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என உறுதி அளித்திருக்கிறார்கள்.